டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்கள் விடுதலை அமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனுடைய நேரலை காட்சிகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன, பார்க்கலாம். இதற்கு பெயரா நாடா, எந்த புண்ணை மூடி மறைக்க, வெள்ளத்ததற்கு தமிழக அரசு, எந்த புண்ணை மூடி மறைக்க, வெள்ளத்ததற்கு தமிழக அரசு, மூடி மறைக்க நினைக்காது, சிபிஐக்கு மாற்றிடு, விஷ்ணுபிரியாவுக்கு முன்னாடி போன பெண்காவலர்களின் வழக்குகளை விசாரித்து வழங்கிடு பெண்காவலருக்கு தனி பயிற்சி வழங்கிடு, நீதி என்றால் சட்டசபை கைது செய் காவல்துறைக்கு சவால் விடும், யுவராஜை கைது செய். களத்தில் நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணி இருக்கிறார். சுப்பிரமணி, இது எந்த அமைப்பு, எதற்காக இந்த போராட்டம், எத்தனை பேர் இதுல கலந்துகிட்டாங்க? டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் விடுதலை என்ற அமைப்பினர் தற்போது டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதாவது இன்று காலை சரியாக 11 மணி அளவில் அவர்கள் கலங்கரை விளக்க முன்பு கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு ஊர்வலமாக கடற்கரை சாலை வழியாக வந்து டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். அதாவது டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட வேண்டும், அது மட்டுமல்லாமல் இந்த மரணத்திற்கு காரணம் என்று சொல்லப்படக்கூடிய எஸ்பி, அதாவது எஸ்பிஐ வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மயிலாப்பூரில் உள்ள ஒரு சமூக நல கூடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விக்ரம்.